இத்தாலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வின் வந்து ஐசிசி வேர்ல்டு கப்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மூமெண்ட் இத்தாலி டீமுக்கு. அதுவும் இல்லாம இந்தியா வந்து நமீபியாவை துவம்சம் பண்ணிருக்காங்க சொன்னோம். ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து ஓமன் வர்சஸ் ஸ்ரீலங்கா தான். இது ஸ்ரீலங்கா வந்து தரமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய டார்கெட்டா வச்சாங்க. ஸ்ரீலங்காக்காக பவன், குஷால் மெண்டி, துஷான் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காங்க. அதுக்குமா வந்து ஓமன் டக்கு டக்குன்னு விக்கெட்டை இழந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு மேசிவ் வின். அது மாதிரி செகண்ட் மேட்சா வந்து நேபாள் வர்சஸ் இத்தாலி தான். இதுல வந்து நேபாள் தான் ஜெயிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது மாதிரி இத்தாலியா வந்து ஸ்டார்டிங்லேயே நேபாள வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் லூஸ் பண்ண வச்சாங்க. செகண்ட் பேட்டிங்ல வந்து இத்தாலி நோ லாஸ்ல அந்த நேபாள பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இத்தாலி டீமுக்கு இது ஒரு பெரிய விஷயம். நீங்களா நினைக்கலாம் இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம் சொல்றதுக்குன்னு. நம்மள தெரியும் முன்னாடி மேட்ச்ல நேபாள் வந்து இங்கிலாந்துல கடைசி பால் வரைக்கும் பிரஷர்லயே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட நேபாள் இத்தாலியை தோத்துட்டாங்கன்னா நீங்களே பாத்துக்கோங்க. இத்தாலி வந்து நோ லாஸ்ல நேபாள ஜெயிச்சனால இப்ப வந்து எல்லாரும் இங்கிலாந்து வந்து சோசியல் மீடியால வந்து செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு இத்தாலியே ஈஸியா ஜெயிச்சிச்சு, நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்கன்னு இங்கிலாந்து வச்சு செய்யறாங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படி ஓவராலா பார்த்தா இத்தாலிக்கு வந்து பெரிய விஷயங்க இந்த ஜெயிச்சது. அது மாதிரி தேர்ட் மேட்ச் தான் இந்தியா வர்சஸ் நமீபியா. ஸ்டார்டிங்ல அந்த இஷான் கிஷன் தரமா ஆரம்பிச்சாப்ல இந்தியாக்காக. வழக்கம் போல சஞ்சு சேட்டா வந்து ஸ்டார்டிங்ல நல்லா அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆயிட்டாப்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காப்ல சஞ்சு சேட்டா. இதனால சஞ்சுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா இனிமே டீம்ல எடுப்பாங்களான்னு டவுட் தான். நம்மளால தெரியும் கௌதம் கம்பீர் எப்படின்னு. அது மாதிரி திலக் வர்மா கூட இஷான் கிஷன் பார்ட்னர்ஷிப் போட்டு இஷான் கிஷன் ஹாஃப் செஞ்சுரி போட்டாப்ல. அதுமா வந்தாப்ல ஹார்திக் பாண்டியா அவரும் ஹாஃப் செஞ்சுரி போட்டு என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இந்தியா கிட்ட கண்டினியூஸா ரன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸ்டார்டிங்ல நல்லா ஆரம்பிச்ச நமீபியா ஒரு பாயிண்ட்ல டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி பாலிங்க்கு வந்தாலே டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்கிறாப்ல. இதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுமா மத்த பவுலர்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து இந்தியா 93 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதுமா அடுத்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுறாங்க பிரேமதாசா ஸ்டேடியம் கொலம்போல வந்து ஸ்பின் ட்ராக்கா இருக்க போறதுனால இந்தியா வந்து அவங்க காம்பினேஷன்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இல்லாம வாஷிங்டன் சுந்தர் வந்து அடுத்த மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ள வருவாருன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஒரு 4 வாரத்தை கமெண்ட்ல போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.